நம்ம இன்னொருத்தர் உடம்ப நசுக்கிறோமே அப்படின்ற ஒரு விஷயம் நானும் உங்களுக்கு கேட்கலையா முடியலன்னு சொன்னது. நேற்று எபிசோட எண்ணிலே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, இன்றைக்கி நம்ம வந்து கேப்டன்சி பற்றி பேசிட்டோம், மஞ்சரி, சாச்சனா, முத்துக்குமார், அருண் பற்றி எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். இதுக்கு மேலே பேச வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்குது, அதை பற்றி நாளைக்கு என்னென்னு பேசலாம். அது என்னென்னா அந்த நீயும் நானும் பொம்மை டாஸ்க் பற்றி ஏன் நிறைய பேர் நிறைய சம்பவம் பண்ணியிருக்கீங்க, அது ஒன்று ஒன்றா என்னென்னு நம்ம விசாரிப்போம்னு சொல்லிட்டு நேற்று சொல்லி முடிச்சிருந்தா இல்லையா. ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ தான் வராரு. இதில் ஏகப்பட்ட சம்பவம் இருக்க போது, ஏன்னா அதில் அவ்வளோ பேச வேண்டிய விஷயம் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு வர கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. இதில் ஃபஸ்ட்டு ராணுவ தான் கேட்டிருந்தார். ஏன்னா ஜெஃப்ரி வந்து என்ன விடுன்னு அத்தனை டைம் சொன்னார், அவ்வளோ சொல்லியுமே கூட நீங்கள் இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்க. அப்படிங்கும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நீங்கள் ராணுவ வந்து ஜெஃப்ரி அப்படி பிடிச்சதை பார்த்தீங்க, அது பிடிச்ச தப்பு தானே? தப்பு தான் சார். அப்போ நீங்கள் வஞ்சரியை பிடிச்சிங்களா, அது என்னது? அடுத்து ரயனை கேட்டார். என்ன ரயன், ராணா வந்து ஜெஃப்ரியை பிடிச்சி லாக் பண்ணது அவருக்கு வலிச்சிருக்கும் தானே, அவர் அதை ஹர்ட் பண்ணியிருக்கும் தானே? ஆமாம் தானே அப்படின்னு கேட்டார். அடுத்து எதை கொண்டு போய் எங்கே லாக் பண்ணுவார்னு தெரியாமல் ரயனும் ஆமாம் சார் அவர் வலிச்சிருக்கும் தான் சொல்லிட்டாரு. இதை கொண்டு எங்கே வந்து லாக் பண்ணார்னா ரைட்டு, அது அவருக்கு வலிச்சிருக்கும். அப்போ நீங்கள் போய் மஞ்சரியை பிடிச்சிங்கல்ல, அதுவும் மஞ்சரிக்கு வலிச்சிருக்கும் தானே? ஆமாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த முதல் படத்தில் லாக் பண்ண மாதிரி அவர் சொன்ன வார்த்தை வச்சு அவரே லாக் பண்ணிட்டாரு. முடிச்சு போச்சுன்னு பிக் பாஸ் ஒரு பஸ்ஸரை அமுக்குனார்ல, அதுக்கப்புறம் என்ன ரியான் பண்ணீங்க? ஸோ மந்திரியை லாக் பண்ணதே ஒரு கேஸ் ஆகி போச்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராணுவை பார்த்து உனக்கு வாயை உடச்சிருவேன், சாவடிச்சிருவேன், நான்லாம் ஒன்றுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தையை விட்டார் இல்லையா. ஸோ அதனால் ஏகப்பட்ட கேஸ் ஆகி போச்சு. அதனால் நேற்று எபிசோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரயனை வச்சு திருப்பி கல்லுமேல் திருப்பி போட்டு வறுத்து எடுக்க போகிறாரு நல்லாவே தெரியுது. போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரியாக இருந்து நல்ல பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான்னு சொல்லிட்டு நேம் வாங்கினார். இந்த வாரம் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அது என்னது அடித்து சாவடிச்சிருவேன்? என்ன சார் இது? விளையாடு தானே சார் போயிருக்கீங்க?